வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18 வசனங்கள் வரை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய நிலைமை அறிந்திருக்கிறார். 7 சபைகளின் நிலைமையை கர்த்தர் அறிந்தது போல இன்னைக்கு காலை வேளையில சொல்கிறேன், இந்த சபையினுடைய நிலைமையை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி தெரியும் இல்லையா? 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிற குடும்பத்தாருக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம நண்பர்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு நம்ம வாழ்கிற இடத்துல சுற்றி நம்முடைய வாழ்க்கையை பற்றி தெரியும். ஆனால் எல்லார விட நம்ம யாருன்றது, நம்முடைய ஒரிஜினாலிட்டி யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு தான் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எங்கே வந்திருக்கிறோன்னா, நம்மை அறிந்தவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த சபையினுடைய நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த சபையினுடைய நிலைமை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த லவோதிக்கேயா சர்ச்சுடைய நிலைமையை பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வாந்தி பண்ணப்படத்தக்க நிலையிலே நீ இருக்கிறாய். அப்படி என்றால் மிகவும் ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு நிலையிலே அந்த சபையினுடைய அந்த நிலை இருந்தது. ஆமென். சபை என்று சொல்லும்போது பில்டிங் அல்ல, சபை என்று சொல்லும்போது அதில் இருக்கிற ஜனங்கள். ஆமென். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அதுதான் சபை. ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் நாம் கூடி வரும்போது அதுதான் தேவனுடைய சபையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த லவோதிக்கேயா என்கிற இந்த சபை, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததால் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலையிலே, தூக்கி எறியப்படத்தக்க ஒரு நிலையிலே, தேவன் விரும்பாத ஒரு நிலையிலே இந்த சபை இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருந்தால் உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ண போடுவேன்? வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் விரும்பாத நிலையிலே அந்த சர்ச் இருக்கு. இன்றைக்கு இந்த கால வேளையில எத்தனை பேருடைய வாழ்க்கை கர்த்தர் விரும்பாத நிலையில இருக்கிறது? ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய உலகத்தில் நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை கர்த்தர் விரும்பாத ஒரு நிலையில இருக்குமா என்றால், நாம் இன்றைக்கு தேவனிடத்திலே நாம் திரும்பத்தக்கதாக தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த லவோதிக்கேயா என்கிற இந்த சபைக்கு தேவன் அந்த சபையினுடைய நிலைமையை இருக்கிற வண்ணமாகவே கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அப்போ இந்த 7வது மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் இந்த காலையில் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார் என்று சொன்னால், நம்மை கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், நம்மோடு கூட அவர் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி குத்துறா மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதனுடைய அன்பின் அடையாளம். ஆமென். நிறைய சமயம் கர்த்தர் கடினமான காரியங்களை சொல்லும் போது நம்ம எப்படி நினைக்கிறோம், அது ஆண்டவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்குன்னு. அதனால தான் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை தான் நான் கடிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் அவர்களை சிட்சிக்கிறேன். அப்போ தேவனுடைய அன்பின் அடையாளம் தான் அவர் நம்ம கிட்ட கடினமா பேசுறது. ஆமென். புரியுதா? நம்ம தேவன் அன்பாவும் பேசுவார், அதுவும் அவருடைய அன்பு தான். ஆண்டவர் கடினமா பேசினாலும் அதுவும் நம்ம மேல வைத்த அன்பு தான். உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்பு இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? கோபம் இருக்கும்னு இல்லையா? கோபம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. அதனால கோபத்தை கர்த்தர் இந்த இடத்துல காண்பிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் என்னை நேசிக்கிறார். சில சமயம் பைபிள் எடுத்து வாசிப்போம், நமக்கு எல்லாம் ஒரு மாதிரியாவே வரும். அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், அந்த கர்த்தர் நல்ல வசனமாக தாங்க ஆண்டவரே நினைக்கக்கூடாது இல்லை. 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் எடுக்கும்போது நல்ல வசனமா? அப்போ நல்ல வசனம்னா என்ன வசனம்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை
வேன், உன்னை தூக்கி சுமப்பேன் அப்படின்னு நல்ல வசனம். நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பினா ஐயோ என்னாச்சு இப்படி வந்துருச்சே நமக்கு இல்லை, சே இப்படி ஒரு வசனம் வந்துருச்சே. எந்த வசனம் வந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுன்னு அடையாளம். ஆமென். சரி, அப்போ இந்த நிலை மாற வேண்டும். எந்த நிலையில் இருந்ததுன்னா, சபை ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருந்துச்சு. சர்ச் எப்படி இருந்துச்சு? ஒரு வெதுவெதுப்பான நிலைமையிலே இருந்தது. அப்படி என்றால் அனலும் அல்ல, குளிரும் அல்ல, பாவியும் அல்ல, பரிசுத்தவானும் அல்ல. ஆமென். ஜெபிக்காத தெரியாதுன்னு சில ரொம்ப சூப்பராக ஜெபிக்கிறவங்களும் கிடையாது. சபைக்கு வராதவங்களும் சொல்ல முடியாது, சபைக்கு ரெகுலராக வர்றவங்களும் சொல்ல முடியாது. அப்படி ரெண்டு விதமான அனுபவங்கள், ஒரு குளிரான அனுபவம், இன்னொன்று கொஞ்சம் ஃபயரான அனுபவம். ரெண்டும் மிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் ஊற்றின உடனே வெதுப்பாக மாறின மாதிரி என்ன ஆயிடுச்சு. அதான் சர்ச் அப்படி தான், கொஞ்சம் உலகம், கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் பலவீனம், அதே சமயத்தில் ஆண்டவரை தேடுறது. இதுதான் ஒரு வெதுப்பான ஒரு சபை. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வாரம் வந்துட்டீங்க, அடுத்த வாரம் வரலன்னா, அடுத்த வாரம் வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரும், ஒரு வாரம் வரமாட்டோம். இதுதான் வெதுப்பான நிலை. ஆமென். இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டோம். இன்றைக்கி பைபிள் வாசிப்போம், நாளைக்கு வாசிக்க மாட்டோம். கொஞ்சம் உற்சாகமாக இருப்போம், அப்புறம் கொஞ்சம் வர்ஷிப் வரைக்கும் ஃபயராக இருப்போம், அதுக்கப்புறம் செய்தி வந்து லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா, புரியுதா? ஸோ இன்றைக்கு இந்த நிலை மாற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் தட்டி, கர்த்தர் நம்ம நிலையை மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கீங்களோ, சில பேர் எல்லா இடத்துலையும் ஃபயராக இருப்பீங்க, ஒரு இடத்துல வெதுவெதுப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை டோட்டலாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நிலைமையை கர்த்தர் ஃபுல்லாக மாற்ற போகிறார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்போ ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை சரியாக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆமென். நம்ம ஆவிக்குரிய நிலை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா, அவரை சரியாக தேடிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்மளை தேடி வரும்னு தான் ஆண்டவர் நமக்கு பைபிளில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் தேடி வரட்டும் பாஸ்டர், அப்புறம் நான் கர்த்தரை தேடுறோம். இதான் நம்ம பிரின்சிபல். இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு ஃபஸ்ட்டு என்னை ஆசீர்வதிக்கட்டும் பாஸ்டர், கர்த்தர் முதல்ல எனக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுக்கட்டும் பாஸ்டர், அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க சில லட்சங்களை. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆமென். முதல்ல கர்த்தர் எனக்கு செய்யட்டும், முதல்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், முதல்ல கர்த்தர் என்னை சுகமாக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ என்ன தேடு, அப்போ இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், அதிகமாகவே தருவேன். கூட தருவேன்னா அதிகமாகவே தருவேன். நீ கேட்குறதுக்கு மேலேயே உனக்கு நான் தருவேன், நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன வெயிட் பண்ணுறோன்னா, ஆண்டவரே நீங்கள் முதல்ல எனக்கு செய்யுங்க ஏசப்பா, முதல்ல என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். பைபிளில் எங்கே பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனிதன் தான் எடுத்து வைக்கணும், ரெண்டாவது அடியை தான் கர்த்தர் எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. செங்கடல் எதிர்க்க நிற்கும் போது மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் கையை என்ன பண்ணு, நீட்டுன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதை பிளப்பேன். என்ன சொல்லுவோம், ஆண்டவரே முதல்ல பிளந்தாதானே ஆண்டவரே எனக்கு ஒரு விசுவாசம் வரும். நீங்கள் இந்த கடலை ரெண்டாக பிளந்து எனக்கு ஒரு வழியை காமிச்சா தானே, அது கொஞ்சமாக ஒரு பார்டராது காட்டுங்க ஆண்டவரே, அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், கையை நீட்டுவேன் தான் நம்ம சொல்லியிருப்போம். இல்லை, அவ்வளோ பெரிய கடல் குறுக்க நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், முதல்ல உன் கையை நீட்டுப்பா, அதுக்கப்புறம் நான் உனக்காக செய்வதை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு தெரியாதில்ல, நம்ம அப்ளை பண்ணுறதில்ல. வசனம் வந்து கேட்கறதுல அல்ல, கை கொள்ளுகிறதுல தான் நிறைவடைகிறது. ஆமென். வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஸோ இந்த 7வது மாதத்தில் நம்முடைய நிலைமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். குளிர்ந்த நிலைமையிலிருந்து ஒரு அனலுள்ள நிலைமைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கணும்னா, நீ ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா அனலாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ, அல்லது கொஞ்சம் மரியாதை சொல்ல, நீங்கள். என்ன பார்த்து இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குளிரா இருங்க, இல்லைன்னா அனலா இருங்க. நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒன்று ஃபயராயிரு. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸா செகண்ட் சாய்ஸா? எல்லாரும் சொல்லுங்க, நீ அனலாயிரு. இப்போ ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா குளிராயிருன்ட்டு. உடனே சில பேருக்கு அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, இப்போ ஆண்டவரே எனக்கு குளிராக இருக்க சொல்லிட்டார், நான் குளிராக தான் இருப்பேன், நான் எப்பயா தான் வருவேன், நான் எப்பயா தான் ஜெபம் பண்ணுவேன், அப்படி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஆண்டவர் வேதனையில் பேசுகிறாரு. சில சமயம் சொல்லி, நீ வந்தவா வராட்டி போன்றோம்ல, நீ கொடுத்தா கொடுக்காட்டி போ, நீ செஞ்சா செய்யாட்டி
போ அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர் வேதனையின் விளிம்புல பேசுறாரு. நீ குளிராவாதே, இல்லைன்னா அதுக்குன்னு நான் குளிரா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய விருப்பம் அல்ல. நம்ம நல்லா இருப்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த சர்வீஸ்ல இருந்து நீங்க கர்த்தருக்காக அனலாய் பற்றி எரிகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சரி, நம்ம கர்த்தருக்காக நம்ம அனலாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், எப்படி நம்ம அனலாய் மாறுவது? 18வது வசனத்தை வாசிங்க. நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்கிட்ட கேட்டு வாங்கு. ஆமென். இந்த வெதுவெதுப்பான நிலைமை உன்னை எங்க கொண்டு போயிருச்சுன்னா, உன்னை தரித்திரத்துக்குள்ள கொண்டு போயிருச்சு. உன்னை பார்வை அற்றவனாய் மாற்றி விட்டது, உன்னை நிர்வாணியாக மாற்றி விட்டது. ஆமென். இந்த வெதுவெதுப்பான அனுபவம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா, இந்த 3 ஆசீர்வாத குறைவுகளுக்குள்ள கொண்டு போகுது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? 17வது வசனத்தில் வாசிக்கிறேன். பாக்கியம் உள்ளவனும், நீ பரிதபிக்கப்பட்டவனும், நீ தரித்திரனும், நீ குருடனும், நீ நிர்வாணியுமா இருக்கிறாய். இதுதான் உன் நிலைமை. ஆனா இது உனக்கு தெரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆமென். அரைக்குறையா ஜெபம் பண்ணிட்டு, அரைக்குறையா சபைக்கு வந்துட்டு, அரைக்குறையா பைபிள் வாசிட்டு, இல்லையா வாரத்துக்கு ஒரு முறை ஒரே ஒரு வசனம் வாசிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இல்லையா? அரைக்குறையா நம்ம வாசினா சொல்றோம், கிறிஸ்து எனக்காக யாவையும் சொல்றீங்க. ஆனா உன் நிலைமை உனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்? தரித்திரனாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய், நிர்வாணியா இருக்க. உன்னுடைய ஆக்சுவல் ஸ்டேட்டு, உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய நிலைமை இதுதான். ஆனா நீ தெரியாம நீ பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கு நிறைய சமயம் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். வசனம் பேசுறோம், ஆனா நம்ம ஒரிஜினல் ஸ்டேட் நமக்கு தெரியல. ஆமென். இப்போ இந்த குளிர்ந்த தன்மை அல்லது இந்த வெதுவெதுப்பான எங்க கொண்டு போய் இருக்குன்னா, ஒரு ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு போயிருக்கு. இது மாறணும்னா கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டு வாங்கு. யார்கிட்ட கேட்டு வாங்கு? எல்லாம் சொல்லுங்க. நீ என்னிடத்தில் கேட்டு. அதுதான் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். எல்லாம் சொல்லுங்க. என்னிடத்திலே. யார்கிட்ட வாங்கணும்? நம்ம ஃபயர் ஆகணும்னா யார்கிட்ட தான் போகணும்? கர்த்தர்கிட்ட தான் போகணும். ஹல்லேலூயா. இல்லையா? பெட்ரோல் இல்லைன்னா பெட்ரோல் பம்புக்கு போகிற மாதிரி நம்ம ஆண்டவர் தான் நம்ம ரீஃபில் பண்ணணும். ஆண்டவர் தான் நம்மளை அக்கினியாக மாற்றணும். ஆண்டவர் தான் நம்மளை அனலாக மாற்றணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை கர்த்தரிடத்தில் தான் அனலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் நம்மை அனலாக்குகிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போகணும். நம்மளை சரி பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையை திரும்ப அக்கினியாய் மாற்றுவதற்கு, திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன தேவனுடைய வாஞ்சைகளை, ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம யார்கிட்ட தான் போய் நிற்கணும்? எங்கேயாவது போய் ரெடி ஆகிட்டு வந்த ஆண்டுடைய சமூகத்தில் திரும்பவும் அவர்கிட்ட தான் போனோம். அவர் தான் நம்மளை சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் அக்கினியாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களை ஐஸ்வர்யவானா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நீ யாரா மாறணும்? ஐஸ்வர்யவானா மாறணும். 2வது, நீ நிர்வாணியா இருக்கக்கூடாது. ஆமென். நீ அலங்கரிக்கப்பட்டவனாக நீ மாற வேண்டும். ஆமென். உடுத்திக் கொள்வதற்கான வஸ்திரங்களை நீ என்கிட்ட வாங்கணும். 3வது, நீ பார்வையற்றவனா இருக்கக்கூடாது, நீ பார்வையுடையவனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இது 3 பெற்றுக்கொள்வதற்கு யார்கிட்ட தான் வரணும்? நீங்க. நீ என்னிடத்தில் வா, என்கிட்ட வந்து வாங்குன்றாரு. ஆமென். ஆண்டவர் சொல்ல, என்னிட நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்குன்னு BMW கேட்டாலும் செய்வேன் அப்படி எடுத்துக்கூடாது. என் நிலைமையை மாற்றுவதற்கு எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்வார். பாவியா இருக்கிற என்ன ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்னா ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக மாற்றுவார். ஜெபிக்க முடியாது என்ன ஆண்டவரை ஜெபிக்கிறவனா மாற்றுங்கன்னா அவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க முடியலன்னு போராடிட்டு இருக்கிறோம், ஆராதிக்க முடியலன்னு போராடிக்கிறோம், பைபிள் வாசிக்க முடியல, சபைக்கு தொடர்ந்து வர முடியல. ஆமென். அவர் தான் உங்க பலவீனங்களை மாற்றணும். அவர்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவரே
நான் இப்படியான ஒரு நிலையில இருக்கிறேன், என்ன நீங்க மாத்துங்கன்னா அவர் தான் நம்மளை மாத்துவாரு. எங்கேயாவது போய் மாத்திட்டு வர நிறைய பேர் என்ன நம்ம பலத்துல நிக்க ட்ரை பண்றோம். ஆண்டுடைய கிருபையை நாம் கேட்டு வாங்க வேண்டும். மோசே ஜெபிக்கிறார், எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி உடைய கிருபையினால எங்களை திருப்தி ஆக்கும். ஆமென். கிருபை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உமக்காக அக்கினியாய் மாறுவதற்கு எனக்கு என்ன தாங்க? கிருபை தாங்க. கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். புதிய உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கைக்குள்ள வாழுகிற நமக்கு கிருபை சார்ந்துதான். ஆண்டுகிட்ட வந்து கேளுங்க, கிருபை தான். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் குடியை விட்டுட்டு வரேன் பாஸ்டர் சர்ச்சுக்கு. குடியை வெளியே விட முடியும்னா ஆமென், அதான் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீ சபைக்குள்ள வந்தாதான் ஆண்டவர் உன்னை பலப்படுத்த முடியும். என்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நமக்காக தானே வந்தாரு, நம்மளை மாத்த தானே வந்தாரு, நமக்காக தானே சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு வந்தாரு. ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ நம்மளை சரி பண்ணுறது தான் ஆண்டவர் வந்தார், நம்மளை மீட்க தான் வந்தார், நம்மளை தூக்கி எடுக்க தான் வந்தார். அப்போ நம்ம அவர்கிட்ட தான் வரணும். நம்ம சரியாயிட்டு வர்றதல்ல, இங்கே வந்து நீங்கள் சரியாகணும், இங்கே வந்து உங்கள் நிலைமை மாறணும், இங்கே வந்து நீங்கள் ஹையராக மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அங்கே சரியாயிட்டு நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன். இல்லை இல்லை, இங்கே வந்தால் தான் கர்த்தர் உங்களை மாற்ற உங்களை பலனை தருவார். ஆமென். சரி, இங்கே 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்முடைய நிலைமை மாறுவதற்கு, நம்ம அக்கினியாய் மாறுவதற்கு அவர் சொல்றாரு. 18வது வசனத்தை எடுத்துக்கலாம். நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். கோல்டு எல்லாம் சொல்லுங்க, கோல்டு சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தங்கம். எங்க சர்ச்லயும் ஒரு தங்கம் இருக்கு. ஆமென். அந்த தங்க அக்கா வந்து எல்லா ஜெபத்துலையும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. குழந்தை நல்லா படிச்சதான் சொல்லுவோம் தங்கமேன்னுவோம். இல்லை, பிடிச்ச மாதிரி நடந்தால் என்ன சொல்லுவோம்? ஆமாம், என் தங்கம்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கீங்களா? ரைட், போட்டோம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வாட்டி தங்கம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கோல்டை கர்த்தர் கேட்குறாரு, சொல்கிறார், நீ என்கிட்ட கோல்டை கேட்டு வாங்கன்றார். ஆமென். எல்லாம் கோல்டு வாங்கணுன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு கோல்டு கடைக்கு போவீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கோல்டு உனக்கு தரேன், நீ பொன்னை என்னிடத்தில் கேட்டு வாங்கு. ஆமென். இது என்ன தங்கம் அப்படின்றத பின்னாடி பேசலாம். ஸோ ஆண்டவர் சொல்ற, நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படி, நீ ஐஸ்வர்யவானாய் மாறும்படி என்ன பண்ணணும்? அப்போ யார்கிட்ட நிறைய தங்கம் இருக்கோ அவர் யாரு? பிச்சைக்காரனா? அப்போ இந்த சர்ச்சில் யார் அதிக கிராம் போட்டு வந்துக்கிறீங்களோ அவங்க தான் யாரு? ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. எல்லாம் பார்க்குறாங்க பக்கத்து காதில், நல்லா மினுக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் கோல்டான்னு தான் தெரில. ஹல்லேலூயா. எந்த கண்ட்ரி நிறைய கோல்டு வச்சிருக்கோ அதான் பணக்கார தேசம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஏழ்மையாய் அல்ல, உங்களை ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சில பேருக்கு இப்பயே கற்பனையில் பறக்கிறீங்க, அப்பா வீடு ஃபுல்லாக பணம் இருக்க போது போல இருக்கு. பா, நீங்கள் நல்லா பேசுகிறார் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை. அதாவது பியூரான கோல்டு. நெருப்பிலே புடமிட்டதுன்னா என்னதுங்க? ஆமாம், ஒரிஜினல் தங்கம். யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்க. ரைட், குட். அதாவது பல கலப்படம் செய்தல, நெருப்பில் போயிட்டு ஒரு தங்கம் வந்துடுச்சுன்னா அது நல்லா பியூரிஃபை ஆகி வர்றது பாரு. ஆண்டவர் சொல்ற, நீ என்கிட்ட என்ன தங்கத்தை கேளு, கலப்படமான தங்கம் இல்லை, நான் உனக்கு எப்படிப்பட்ட தங்கத்தை தரேன்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்கிட்ட என்ன பண்ணு? கேட்டு வாங்கு. பாஸ்டர், இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் புருஷன்கிட்ட தானே அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்டு வாங்குன்றாரு. ஹல்லேலூயா. நம்ம எங்க கேட்டுட்டு இருக்கிறோம்? நம்ம ஆசீர்வாதங்களை எங்க கேட்குறோம்? புருஷனை பார்த்து சொல்கிறோம், எனக்கு ஒரு வீட்டை வாங்கித்தா, எனக்கு வீட்டை கட்டித்தான்னு. ஆனால் வீடை யார்கிட்ட கேட்கணும்?
பிள்ளைங்க கேட்குறாங்க அம்மா கிட்ட, எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கித்தா, 15 வாங்கித்தா, 15 ப்ரோ வாங்கித்தா. யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? பைக்கை போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும் முதல்ல? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டு சொல்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் யார்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டு வாங்கு, நான் உனக்கு தரேன். உன் நிலைமையை நான் மாத்துறேன், உன் சூழ்நிலையை நான் மாத்துறேன், உன் தரித்திரத்தை நான் மாத்துறேன். நீ ஏழ்மையில் இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற, ஆனால் என்கிட்ட எதை கேட்டு வாங்கு? ரிச்சஸ்ட் கோல்ட, பியூரஸ்ட் கோல்ட நான் உனக்கு தரேன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள்லாம் முறைச்சி பார்க்குறத பார்த்தா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? இந்த தகரத்தை ஏதே போட்டுக்கிட்டு ஓட்ட வேண்டியதான் நினைக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் தங்கம் அல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு தரப்போறார். ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் கோல்டு இருக்குது தேவ பிள்ளைகளே. ஒரு ஆவிக்குரிய தங்கத்தை குறித்து கர்த்தர் இங்கே பேசுகிறாரு. அந்த தங்கத்தை என்கிட்ட கேட்டு வாங்கு. ஆமென். பைபிளில் முதல்ல தங்கோன்ற வார்த்தை எங்கே வருது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கோல்டு வருது. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். ஆமாம், பாருங்க. ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு அது தோட்டத்திற்கு போகும்போது 4ஆக பிரிகிறது. ஆமென். 4 பெரிய ஆறுகளாய் மாறுகிறது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன், எல்லாம் சொல்லுங்க, பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அந்த ஆறு எங்கே ஓடுகிறதோ அங்கே என்ன விளையும்? சத்தமா சொல்லுங்க, என்ன விளையும்? ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆறு எங்கிருந்து புறப்படுகிறது? ஏதேன் என்கிற இடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமென். அந்த ஆற்று எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடத்துல எல்லாம், அந்த நிலத்துல எல்லாம் என்ன விளையுதான்? பொண்ணு விளையுதான். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய பொன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஏதெனிலே எப்படி ஒரு ஆறு ஓடி அந்த ஆறு ஓடுகிற இடமெல்லாம் தங்கம் விளைகிறதோ, அதுபோல இன்றைக்கும் கர்த்தருடைய தோட்டத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவராகிய அந்த ஆறு ஓடுகிற இடமெல்லாம் தங்கம் விளைய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தண்ணிக்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஓடும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை நிறைக்கும் போது தங்கம் விளைய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை ஒதுக்கிற வேண்டாம். ஆவியானவர் நடத்துதலுக்குள்ள வாங்க, ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வாங்க. ஆவியானவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு சொக்க தங்கமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இந்த உலகத்தினுடைய வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆனால் அதை விட விலையேற பெற்ற விசுவாசம், அதை விட விலையேறப்பட்ட தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறபடினாலே வெள்ளியும் பொண்ணும் வாழ்க்கையை மாற்ற முடியல. இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லும்போது பணம் செய்யாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய பொன் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்குள் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஐஸ்வர்யவான். புரிய மாட்டேங்குதுல? தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா அந்த வசனம் வெள்ளியும் பொண்ணும் சாதிக்காததை கர்த்தருடைய வசனம் சாதிக்கும். தேவன் அவர் இந்த முழு உலகத்தையும் அவருடைய வார்த்தையினாலே படைத்தார். ஆமென். செத்து போன பெண்ணை அவருடைய வார்த்தையினாலே சுகமாக்கினார். செத்து போன லாசருவை எழுந்திருன்னு வார்த்தையினாலே சுகமாக்கினார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம், வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நீங்க ஆவிக்குரிய தங்கத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனத்தில் நான், ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும், இந்த நாளுக்குரிய வெளிப்பாட்டை தாரும், இந்த காலத்திற்குரிய, இந்த சூழ்நிலைக்குரிய, இந்த தேவைக்குரிய ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தாரும். ஹல்லேலூயா.
கேளுங்க, என்னிடத்தில் கேட்டு வாங்க நான் என்று சொல்றார். வசனம் உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றும். எல்லாம் சொல்லுங்க, இது உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றும். சத்தமா சொல்லுங்க. புரிய மாட்டேங்குதுல்ல? பணம் இருந்தால் தான் ஐஸ்வர்யவான் நினைக்கிறோம்ல. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளவு ஆழமாய் உங்கள் இருதயத்தில் இருக்கோ அந்த வசனம் உங்களை ஞானம் உள்ளவனாக, ஆமேன், உங்களை அறிவுள்ளவனாக, ஆமேன், உங்களை விவேகம் உள்ளவனாக, எந்த காரியத்தை நீங்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவானும் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்கிட்ட கேட்டு வாங்கு. யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும். விசுவாசமாகிய அந்த பொன்னை விட விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். தேவனுடைய வார்த்தை தங்கம், தேவனுடைய விசுவாசம் தங்கம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து போனா போகும். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிலைமை மாறணும்னா, உங்களுடைய வாழ்க்கை அக்கினியாக மாறணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு வாங்குங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஏஐ கிட்டேருந்து வாங்காதீங்க, கூகுள் கிட்டேருந்து வாங்காதீங்க. ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தை எங்கேருந்து வாங்குகிறோம்? எல்லாம் கூகுள்லேருந்து தான் வாங்குகிறோம், யூடியூப்லேருந்து தான் வாங்குகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட நல்லா பேசுங்க ஆண்டவரே. நீ இப்போ யூடியூப்பில் தான் ஓப்பன் பண்ணுறேன். ஆண்டவர் எந்த நிறைய பாஸ்டருக்கு யூடியூப்பில் வராங்க. ஏதாவது இன்றைக்கி நான் சேனலுக்குள்ளே போன உடனே எனக்குன்னு ஒரு வார்த்தை பளிச்சுன்னு பாப்பாய் வரணும். ஆமென். நீங்கள் அது கூட பார்க்குறது இல்லை போல இருக்குது உங்கள் முகத்தை பார்த்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்க, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாங்கணும். ஆமென். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறிடுவீங்க. கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா, ஆமாம், வசனம் யாருக்குள்ளே இருக்கோ அவங்க தான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்கள். இன்னைக்கு நமக்குள்ளே வசனம் இல்லைன்னா நம்ம தான் தரித்திரர். ஹல்லேலூயா. சரி, அப்போது தேவன் சொல்கிறார், ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறார், நீ என்கிட்ட கேட்டு வாங்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயமாக தருவார். ஆமென். நீங்கள் கேட்டால் கர்த்தர் நிச்சயமா சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் கேளுங்க, ஒரு 1000 ரூபாய் கேளுங்க. இப்போ கூட கேட்டு பாருங்களேன், ஒன்றுமே இல்லைன்னு வாங்க. பர்ஸை வீட்டில் வச்சுட்டேன்னு காணிக்கை போடணும், ஒரு 100 ரூபா கொடுனா கூட அது கூட தரமாட்டாங்க. ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட அல்ல, கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். யார்கிட்ட கேட்கணும்? அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து கேட்டு வாங்கினா. இன்னைக்கு யார்கிட்டலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்? மனுஷங்கிட்ட கேட்குறோம். குழியில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை உயரத்தில் வைக்க அவரால் முடியும்னா வேதம் சொல்லுது. உங்களை உயர்த்த அவரால் முடியும். இன்னைக்கு அதனால தான் நான் இன்னைக்கு வர்ஷிப்பில் சொன்னேன், கிரகிக்க முடியாத மகத்துவமான காரியங்களை உங்கள் லைஃப்பில் கர்த்தரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா உங்கள் ஆவிக்குரிய தங்கத்தையும் தர முடியும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர முடியும். ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் ஒரு காகத்தை அனுப்பினால் உங்கள் தேவைகளை ஆண்டவரால் சந்திக்க முடியும். ஆமென். ரெபெக்காளுக்கு ஒட்டகங்கள் வந்தது போல உங்களையும் தேடி ஒட்டகங்கள் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த அவரா முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு மனிதன் மேலே இருக்க நம்பிக்கை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் நிலைமையை மாறணும்னா, உன் தரித்திரம் மாறணும்னா, ஆமென், நீ அக்கினியாக மாறணும்னா, நீ ஐஸ்வர்யவானாக மாறணும்னா என்கிட்ட வா. நான் தான் உன் நிலைமை அறிஞ்சிருக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்டு வாங்கு, நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் தரமாட்டாங்க. ஒரு வாட்டிக்கு மேலே 2 வாட்டி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. ஆமென் இல்லையா? ஒரு 3 வாட்டி போய் ஒரு தேவைக்காக ஒரு மனுஷங்கிட்ட நின்னீங்கன்னா அடுத்தது சார் தூங்குறாருன்றவாங்க. ஹல்லேலூயா. ஃபோனை பிளாக் பண்ணிடுவாங்க. ஆமென். ஆனால் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருகிற ஒரு நீரூற்று, ஆமென், ஒரு பைசம் நமக்கு இந்த பூமியில் ஓடல, பரலோகத்திலிருந்து ஓடி வருது. ஹல்லேலூயா. உங்கள் தேசத்தை பொன்னை விளைய செய்யும்படி, உங்கள் வாழ்க்கையில் பொன்னை விளைய செய்யும்படி பரலோகத்திலிருந்து ஒரு நதி இந்த கால வேளையில்
உங்களுக்காக ஓட ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை முழுதும் நீங்கள் பரவிடுங்கப்பா, என் எல்லை எங்கும் நீங்கள் பரவிடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்கிட்ட கேட்டு வாங்க. என்ன வஸ்திரம்? சத்தமாக சொல்லுங்க. ஐயோ, திருவிருந்துக்கு வெள்ளை போடாமல் வந்துட்டேனேன்னு பயப்பட வேணாம். இப்போ கூட கேளுங்க, கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய வெள்ளையை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கலரு இந்த கிறிஸ்தவ உலகத்தை பயங்கரமாக ஆட்டி படைக்குது. சரியா? ஸ்தோத்திரம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவல் கலர்ஸ், இந்த வெண் வஸ்திரம் என்பது, ஸ்தோத்திரம், இந்த வெள்ளையை எங்கே வேணாலும் போய் வாங்கிடலாம். ஆமென். எந்த ஸ்டோரில் போனாலும் இந்த ஒயிட்டை வாங்கிடலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஒயிட்டை வந்து சொல்லலை. ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு வெண் வஸ்திரம் இருக்குது, அந்த ரட்சிப்பின் வெண் வஸ்திரத்தை, அந்த பரிசுத்தத்தின் வெண் வஸ்திரத்தை நீ வாங்குன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? நம்மளோட வெள்ளை நிறைய பேர் போடுறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஸோ தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வெண் வஸ்திரத்தை நம்ம எங்கே வாங்கணும்? ஆமாம், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கிறார், அல்லது தேவ ஆவியானவர் நம்மை காண்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்களிலே நாம் கர்த்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அணிந்தவர்களாக, ஆண்டவருடைய மகிமையின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஆமென். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அவர் நமக்காய் செய்து முடித்ததை நோக்கி பார்க்கும்போது நம்ம வஸ்திரம் வெள்ளையாக மாறுது. அல்லேலூயா. இயேசுநாதர் 3 பேரை கூட்டின்னு போனார் பிரேயருக்கு. மலை மேலே கூப்பிட்டு போனார். நம்ம ஆளுங்களை மலை மேலே கூப்பிட்டு போனால் மூச்சு வாங்கும், இல்லைன்னா வேடிக்கை பார்க்கும். ஆனால் அந்த 3 பேர் மேலே போய் யாரை பார்த்தாங்கன்னா, மோசே, எலியாவை பார்த்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் என்னவா மாறுச்சு? வெள்ளையாக மாறுச்சு, மகிமையாக மாறுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் வெண்மையாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் தேவனோடு அதிகமாய் சஞ்சரிக்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நீங்கள் தரித்திருக்கும் போது, ஆமென், கர்த்தர் நமக்காய் செய்து முடித்ததை நோக்கி பார்க்கும் போது நீங்கள் வெள்ளைய மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னிச்சு, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் போகிறாரு, ஐயா தான் போகிறாரு போல இருக்கு, ஒரு பாஸ்டர் தான் போகிறாங்க, ஓடி போய் ஸ்தோத்திரம் பண்ணலான்னு முன்னாடி பார்த்தா ஐயாவுடைய அடையாளமே வேற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. பரலோகம் நமக்கு ஒரு வெள்ளையை தருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன் பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவார்? அவருடைய ரத்தத்தினால கர்த்தர் மாற்றுவார். அவருடைய ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது நாம் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுகிறோம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும் பொழுது நீங்கள் வெண் வஸ்திரங்களை அணிந்தவர்களாய், வெண்மையுள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவரே என் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை கரைப்பட்டிருக்கு, என் ஆவிக்குரிய வஸ்திரம் யோசுவாவின் அழுக்கு வஸ்திரமாய் தரித்திருந்தான். இல்லை, ஆண்டவர் சொன்னார், இவன் மேலே இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து போடுனாரு. இன்னைக்கு ஒரு அழுக்கு வஸ்திரத்தோடு இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்கள் அழுக்கு வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பாவ வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு விட முடியாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் விட்ட வந்து கேளுங்க, ஆண்டவரே என் வஸ்திரங்களை மாற்றும். அவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வாப்பா, நான் உனக்கு சூப்பர் ஒயிட்டை போட்டு தரேன் உனக்கு. ஆமென். வெண் வஸ்திரங்களை நான் உனக்கு தரேன். நம்ம என்ன பண்ணுறோம்? விட முடியல பாஸ்டர், விட முடியல. ஆமென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கை நிர்வாணங்களை அவர் மூடுவார். உங்கள் அவலட்சணங்களை கர்த்தர் மூடுவார். அந்த நிர்வாணம் என்பது பாவம். ஆமென். ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவன் நிர்வாணியாக மாறினான், தேவ மகிமையை இழந்து போனான். ஏன்பா ஆதாம் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு வர்றது? ஆமென். நேத்திக்கெல்லாம் 2 பேரும் ஒன்றா தானே பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு உன்னை நிர்வாணி ஆக்குனது யாரு? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை ஏமாற்றி உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளி உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்து போக செய்து ஒரு ஆதாமை போல நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சபைக்குள்ளே தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆதாமுடைய நிர்வாணத்தையே கர்த்தர் மூடுவாரானால் இன்றைக்கு பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக வந்தார் இந்த பூமிக்கு, நம்முடைய நிர்வாணங்களை மூடும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு லோவில் இருந்தாலும்
கர்த்தர் அதை மாற்ற அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க முடியும். உங்களுக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும். விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க, ஆண்டவரே அந்த வெண் வஸ்திரங்களை தாங்க அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஆள் பாதி ஆடை பாதி. ஹல்லேலூயா. வஸ்திரம் தானே நம்மளை அழகாக மாற்றுது. ஹல்லேலூயா. அப்படி தானே? எவ்வளோ அழகாக குறைஞ்சிருந்தா கூட நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக மாறிடுறீங்க. ஆமென். ஸோ ஆண்டவர் உங்களுடைய நிர்வாணங்களை, அவலட்சணங்களை ஆண்டவர் கவர் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீ உடுத்திக் கொள்வதற்கு எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு தங்கம், என் வாழ்க்கை அலங்கரிக்கிறதற்கு வெண் வஸ்திரங்களை கர்த்தர், நீதியின் வஸ்திரங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். மூன்றாவது, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படி நீங்கள் நிறைய பேர் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஒரு ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருக்கு. பைபிளை வாசிச்சா ஒன்றும் புரிய மாட்டேது இல்லையா? நக்கீரன் வாசிச்சா நல்லா புரியுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா? பைபிள் வாசிச்சா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹிஸ்ட்ரி புக் எடுத்து வாசிச்சா நல்லா புரியுது இல்லை? நியூஸ் பேப்பர் வாசிச்சா நல்லா புரியுது. இதுவும் தமிழ் தான், அதுவும் தமிழ் தான். ஆனால் இந்த தமிழ் புரிய மாட்டேங்குது, அந்த தமிழ் நல்லா புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆவிக்குரிய எழுத்துக்கள், இது பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அது உலகத்திற்குரிய சம்பவங்கள், உலகத்திற்குரிய செய்திகள். அப்போ அதை உலக ஞானத்தில் புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய அறிவு தேவை, ஒரு ஆவியானவர் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பார்வையை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பார்வை கோளாறு நிறையா இருக்கு. இதை நான் ரொம்ப டீப்பாக பேசினா கஷ்டமாயிரும். அதனால் நான் பொதுவாக சொல்லிடுறேன், எல்லா பார்வை கோளாறையும் கர்த்தர் சரி பண்ணுவாராக. ஆமென். தேவனை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சத்தை காணக்கூடிய கண்களை நமக்கு தருவாராக. ஆமென். நாம் தேவனுடைய மகிமை தரிசனங்களை காணக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பக்கத்து தான் நிற்கிறாரு. அந்த அம்மாவுக்கு இயேசுன்னு தெரியல. ஆண்டவரே, தோட்டக்காரர் நினைச்சு பேசுறாங்க. அவர் கண்களை கர்த்தர் திறந்தார். அப்போ சொல்லுகிறார், போதகரே என்றார். அப்போனா என்ன திறக்கப்படணும்? இயேசு பக்கத்திலே இருந்தாலும் நமக்கு ஆவிக்குரிய கண்ணு திறந்தாதான் இயேசுவை அறிய முடியும். நான் எத்தனை முறை ஆவியானவர் இங்கே உலாவுறாருனா கூட உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணு திறந்தா இங்கே உலாவுகிற தேவ ஆவியானவர் உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாராக. பார்வை, ஒரு ஆவிக்குரிய பார்வை, தேவனுடைய மேலான காரியங்களை பார்க்கிற பார்வை, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஆமென். உங்கள் எதிர்காலங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்கிற ஆண்டவர் என் கிட்ட வந்து கேட்டு வாங்க. அப்படி நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை அக்கினியாக மாறிடும். ஆமென். சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் நிலைமையை இன்னைக்கு மாற்ற போகிறார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவானா மாற போற, நீ அலங்காரமா மாற போற, நீ பார்வையிலவனா மாற போற. ஹல்லேலூயா. என்ன செய்யறதுன்னு தெரியலன்ற நிலைமை வரப்போறதில்ல. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுங்கிற ஒரு பார்வையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். இந்த குழப்பத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு எனக்கு ஒரு பதிலே தெரில பாஸ்டர் அப்படி நீங்கள் நிலைமை மாறி, எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு தெளிவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. ஆமென். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் 3 காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன்னை ஐஸ்வர்யவானா மாற்ற போகிறாரு. ஆமென். ஆவிக்குரிய வார்த்தை வந்துருச்சுன்னா உங்களுக்கு உலக ஆசீர்வாதமும் வந்துடும். ஆமென். அதனால் என்ன பிரதர், ஒரு லிட்ரலாக ஒரு எழுத்தின்படி, உலகத்தின்படி ஒரு கோல்டை கர்த்தர் கொடுத்தா நல்லா இருக்குமே, அதோட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். பாவியாக இருந்த உடனே பரிசுத்தமான கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். 3வது, கர்த்தர் உங்களை பார்வையுடையவனாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த 3 உங்கள் லைஃப்பில் வந்துருச்சுன்னா உங்கள் நிலைமையே வேற. ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். அதுக்கு உதாரணமாக ஸ்தேவானை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சாதாரண வாழ்க்கை, ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். அவனை வாழ்க்கை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் நிரப்பினார். ஆமென். தேவனுக்காக அக்கினியாய் வாழ்ந்து 1வது இரத்த சாட்சியாய் மரித்த மனிதன் தான் இந்த ஸ்தேவான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஸ்தேவானாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. வராது, கல்லடிச்சு கொண்டுருவாங்களோன்னு பயமா? சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஸ்தேவானாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஃபயராக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா.